அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இதுவும் ஏக வல்ல ஆண்டவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸும் நல்லா வந்திருக்கு, லைக்ஸும் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் பெருசாக லைக்ஸும் வந்திருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸும் போடுங்க. இனி நான் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ட்டு. பர்சனலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு சொன்னார், இது உங்களுக்கு தேவையில்லாத ஆணி, நீங்களே கஷ்டப்படுறீங்க, ஏன் இதெல்லாம் அப்படின்னு. சுயநலமாக யோசிக்கக்கூடாதுங்க, பொது நலமாக இருக்கலாமே. அதாவது 4 பேருக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. சரி, இன்றைக்கி விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி காலையில் நான் எழுந்தவொடனே நியூஸ் சேனலை பார்த்தேன். அந்த கட்சியிலேருந்து பல பேரும், இந்த கட்சியிலேருந்து சில பேரும், மற்றும் பல கட்சியிலேருந்து பல பேரும் டிவிகேல இணையிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்க, மற்றவங்களெல்லாம் தீய சக்தின்றீங்க. அப்போ நீங்கள் தூய சக்தியாக இருக்கும்போது அந்த தீய சக்தி கட்சியில் இருந்தவங்கள, அதாவது திமுகலேருந்து யாரும் உங்ககிட்ட வரல, மற்ற கட்சிகள் அதிமுக, பாஜக, அமமுக, இந்த கட்சியிலேருந்து உங்கள்கிட்ட வரும்போது அவங்களாம் இப்படி தூய சக்தியாக மாறிடுறாங்களா? புரியலங்க எனக்கு. நீங்கள் தெளிந்த ஒரு நீரோடையான்னு சொன்னீங்க. அப்போது வெளியேருந்து வர சாக்கடையெல்லாம் அந்த நீரோடையை சேர்ந்து அந்த தெளிந்த நீரோடையை நீங்கள் சாக்கடையாக போகிறீங்களா? அதுவும் எனக்கு புரியல. ஸோ மற்ற கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு வர்றது சகஜம்தான், தவறு கிடையாது. ஆனால் இது ஏதோ ஏகப்பட்ட பேரை நீங்கள் அப்படியே கூப்பிட்டு சேர்க்குற மாதிரி இருக்குது. ஆசை வார்த்தைகளை அள்ளி தெளித்து சேர்க்குற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தோன்றது தான் மக்களுக்கு தோன்றதா நான் தெரியல. அது கமெண்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். எனிவே, ஆனால் திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன்லேருந்து பெரிய தலைவர்கள் வரைக்கும் கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம், இவங்க என்றைக்குமே இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு தாவர பழக்கம் இல்லாதவங்க. நீங்கள் வரலாறை பொருத்தி பார்த்தா தெரியும். ரொம்ப 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 குறைவான மக்களே திமுக விட்டு போயிருப்பாங்க. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. ஒருவேளை திமுக விட்டு போயிட்டு தனி கட்சியை கூட தொடங்கியிருக்கலாம், திருப்பி திமுக கூட இணைஞ்சிருக்கலாம், திருப்பி திமுகவுக்கு தூக்கி தலையை உட்கார வச்சுருக்கலாம், திருப்பி இப்போ திமுகவை தள்ளி விட்டுட்டு இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி கூட சொல்லின்னு இருக்கலாம். இது போல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் திமுகவில் இருக்கிற தொண்டர்களோ, திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்களோ, உண்மையான அவர்கள் யாருமே திமுக ஊற்றி என்றைக்குமே தாவேக்கா பக்கம் திரும்பினது கிடையாது. தாவேக்கா இல்லை, எந்த கட்சி பக்கமும் அவங்க திரும்புறது கிடையாது. ஜெயித்தாலும் தோற்றாலும் திமுகக்காரன் கெட்டே தனியாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா திமுகக்காரனா திராவிடனா தமிழன், அவனுக்கு இருக்கிற திமிரு வேறு யாருக்குமே கிடையாது. எனிவே, இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, சும்மா போட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் இதை பற்றி கொஞ்சம் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து, அதாவது பெரிய வெளிய அதாவது கனடாவிலேருந்து போட்டிருந்தார் வீடியோ. முந்தா நேற்று ஒரு சின்ன எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் கேட்குறத
அந்த மனப்பக்குவத்துக்கு இன்னும் வரல. நம்ம தப்பாக எதுவுமே சொல்லல, நடக்கிற உண்மையை சொன்னோம். அதை கூட அவருக்கு பொறுக்க முடியல. நீ அப்படி பேசுகிற, இப்படி பேசுகிற, நீ திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற அப்படி அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் எந்த கட்சிக்கும் ஜால்ரா அடிக்கலை, நடந்தது நல்லதாக சொன்னேன், கெட்டதையும் சொல்கிறேன். உனக்கு எது வேணும் நீ பிடிச்சிக்கின்னு நீ தொங்கிக்கோ. அவர் கெட்டதை தான் பிடிச்சி தொங்குவேன்ட்டு தொங்கியிருந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து என்னை பிளாக் பண்ணிட்டாரேன்னு தெரில. அவர் வீடியோ நான் பார்க்கல, ஃபேஸ்புக்லேயும் பார்க்கல, அதுக்கப்புறம் மெசேஞ்சர்லேயும் எதுவுமே வரல. நானும் அவருக்கு ரிப்ளை எதுவுமே தரல. எனிவே, இது கருத்து பரிமாற்றமாக எடுத்துக்கோங்க. தயவுசெய்து பர்சனலாக யாரும் எடுத்துக்காதீங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலையா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன்.